ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல உளுத்தம்பருப்பை வச்சு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் எதுவும் வரவும் வராதுங்க. இருந்துச்சுனாலும் சீக்கிரமாக சரியாக போயிடும். உடம்பு நல்லா தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சரி வாங்க, இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்திடலாம். இட்லி அரிசி இல்லைன்னா அதுக்கு பதில் புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கோங்க. ரெண்டுலேயும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இதை தண்ணி சேர்த்தி ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நான் 200 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் அதுக்கு 100 கிராம் அளவுக்கு அரிசியும் சேர்த்திருக்கேன். அதாவது 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். தனியாக ஊற வைக்க வேண்டியதில்லை, ரெண்டையும் ஒன்றாவே ஊற வச்சிடுங்க. ஆனால் 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுங்க. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. தண்ணி சேர்த்தி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். பாருங்க, அரிசியும் பருப்பும் 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. ஆனால் தண்ணி மட்டும் ரொம்பவே அதிகமாக ஊற்றிடாதீங்க. நம்ம மெதுவடைக்கெல்லாம் அரைச்சி எடுப்போம் இல்லைங்களா, அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிங்கனாலே போதும், மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் அரைச்சிங்கனாலே மாவு நல்லா அரைப்பட்டுரும். பாருங்க, இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு. நல்லா மைய அரைப்பட்டுருச்சு. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். மாவு நமக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்கணும். நல்லா வடைக்கு போடுற மாதிரி இந்த அளவுக்கு பந்து மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட நல்லா பொடிச்ச 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திடலாம். 1 கப் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்திக்கோங்க. இனிப்பு அளவாக இருக்கும். இப்போ கை வச்சு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கரண்டியால் கலந்து விடாதீங்க, கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற வைக்கிற போது மாவு நல்லா பொங்கி வரும். டேஸ்ட்டு பார்த்துட்டு வெல்லம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. எனக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்திடுறேன். வெள்ளத்தில் சின்ன சின்ன கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவே திக்னஸாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இலகின பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் இது ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம உளுந்து போட்டு ரெடி பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ மாவு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா புளிச்சு வந்திருக்கு. மேலே பாருங்கள், நல்லா பபிள்ஸாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண 1/4 கப் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காவை இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு ஏலக்காய்லாம் சேர்க்கக்கூடாது. ஏலக்காய் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி சர்க்கரையும் சேர்க்கக்கூடாது. வெல்லம் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம உளுந்து போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். துணி போட்டு செய்கிற இட்லி தட்டாக இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ரொம்பவே சூப்பராக பொசு பொசுன்னு வரும். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கிற மாவை ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்திடலாம். இந்த உளுந்து புட்டு செஞ்சுட்டு ஒருவேளை மாவு மீதாச்சுன்னா கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2-3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்பப்போ உளுந்து புட்டு தேவைப்படுதோ அப்பப்போலாம் உளுந்து புட்டு ரெடி பண்ணிக்கலாம். செஞ்சு வச்சுக்கிட்டாலும் கெட்டு போகாது. 2-3 நாள் வரைக்குமே உளுந்து புட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மாவை இட்லி தட்டில் ஊற்றியாச்சு. அடுத்தது இட்லி பாத்திரத்தில் நீங்கள் எப்பயுமே இட்லி வேக வைக்க எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் ஊற்றி வச்சுருக்கிற இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஹீட்லேயே 15 நிமிஷம் வேக வச்சுடுங்க. 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்ம உளுந்து புட்டும் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்துடுச்சு. இது இப்போ வெளியில் எடுத்துடலாம். இது லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு வெளியில் எடுத்துடுங்க. பாருங்கள், உளுந்து புட்டு ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு.
பாருங்க, நம்ம பாரம்பரியமான உளுந்து புட்டு ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இது வாரத்துல 1 நாள் 2 நாள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வரவே வராது. இருந்துச்சுன்னாலும் சீக்கிரமா சரியா போயிடும். இல்ல நீங்க அரிசி ஊற வச்சீங்கன்னா கூட மத்தியானத்துக்கெல்லாம் அரைச்சிட்டு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த உளுந்து புட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே டேஸ்டியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. 2-3 நாள் வரைக்கும் கெட்டும் போகாது. செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த உளுந்து புட்டு ரொம்பவே நல்லது. ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த உளுந்து புட்டு கூட செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கொஞ்சம் வச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் சரியா போயிடும். எலும்பும் நல்லா பலப்படுங்கிறதுனால இது ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிற டைம்ல பெண் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம உளுந்து ரெகுலராக எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற சுருக்கங்களெல்லாம் மறைஞ்சு உடம்பு நல்லா மினுமினுப்பாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.